ஹாய் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் காளீஸ்வர பாண்டி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு பழைய வீடை புதுப்பிக்கிற கான்செப்டில் நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன குறைகள் இருக்குது, என்ன காரணங்களால் இதெல்லாம் நிகழ்ந்தது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வீட்டோட சைடு போர்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. கட்டக்குத்து வீடு அப்படிங்கிற முறைப்படி கட்டுற பழைய காலத்து வீடு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பக்கத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. அளவுக்கு அதிகமான ஸ்டீல் அந்நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இப்போ போடக்கூடிய எபுகளுக்கு நம்ம யூஸ் பெரிய ராட்ஸ் இந்த வீட்டுக்கு லிண்டலுக்கு யூஸ் பண்ணது பெரிய அபாயகரமாக மாதிரி இருக்குது. நிறைய பேர் நண்பர்கள் நினைக்கிறாங்க, நம்ம சொந்தமாக வீடு கட்டுறதுனால கம்பி நல்லா வெயிட்டான கம்பி வாங்கி போடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி போடுறாங்க. அளவுக்கு அதிகமான கம்பி வெயிட்டு ஏற்றுனா இந்த நிலமை தான் எல்லார் வீட்டுக்கும் ஏற்படும். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஒரு இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ராட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிக்கிறது நல்லது. அதுவும் நம்ம பார்த்தா இந்த வீடு வானம் ஊற்றும் போது இந்த ஒரு சைடு மட்டும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது. கரம்ப ஏரியா அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 14 அடிக்கு மேலே வானம் ஆனம் போல தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஊற்றும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி கொண்டு வந்துருக்கணும். ஒரே மாதிரி ஊற்றிருந்துருப்பாங்க போல், அது அஃபெக்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் இருக்குது. வெளியில் கம்பிகள் தெரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே பார்த்துட்ருக்கோம். அப்படி செட்டில்மெண்ட் ஆகிறதுனால அந்த கிராக்ஸ் எல்லாமே அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். ஸ்டேர்கேஸ் எந்த மாதிரி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அந்த படி. ரொம்பவுமே வெயிட் ஏற்றிருக்காங்க. அந்த வெயிட் ஏற்றின காரணங்களால் ஃபுல்லாகவே அந்த சோறு ஃபுல்லாக விழுறதுக்கான சூழ்நிலை வந்துடுச்சு. படிங்கிறது ஏறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை மட்டுமே ஒழிய வெயிட் ஏற்றுறதுக்கான காரணங்கள் இல்லை. இவ்வளோ பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தம் லஞ்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தண்ணீர் வாட்டம் ஒரு பக்கமாகவே கொடுக்கறது அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க. அதை தவிர்க்கணும். அப்படி விடுறதுனால தண்ணீர் தேங்கி தேங்கி மேலே உள்ள அந்த ரூஃப்ஸில் ரொம்பவே பாதிக்கப்படும். இதை கொஞ்சம் லைவாக நீங்கள் பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்ம மொத்த சுவரும் அஃபெக்ட் ஆகி அந்த தண்ணி கீழேயும் போய் ரூஃபையும் அஃபெக்ட் பண்ணுற சூழ்நிலை வருது. நீங்கள் லாஃப்ட்டை பார்க்குறீங்க, சதுரக்கல் பதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு இந்தளவுக்கு வெயிட் ஏற்றி பதிக்கக்கூடாது. இந்த போர்ஷன் கீழேருந்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த வீட்டில் நம்மளுடைய முழுமையான சோதனைகளுக்கு பிறகு நிறையா இடங்கள் எடுத்துட்டு ரீஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. முழுவதுமான இந்த மொத்த டிஸ்கஷனும் கிளைண்ட்டிட்ட நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். அவங்களுடைய ஒப்புதலும் கிடச்சிருக்கு. விரைவில் இந்த வீட்டோட வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள். என்றும் உங்களுடன் KK பில்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.